ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அங்கிள் சாம் டைமண்ட் அமெரிக்காவில் இருக்கும் கிரேட்டர் ஆஃப் டைமண்ட் ஸ்டேட் பார்க்கில் ஒரு தனித்துவமான விஷயம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே டைமண்ட்ஸ் கிடைக்கும். அதனால தான் இந்த இடம் பல நாட்டில் இருந்து வர சுற்றுலா பயணிகளை ஈர்க்குது. அமெரிக்காவில் வாழும் ஜான் அடல்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு நபர் அவரோட விவசாய நிலத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற சமயத்தில் அவருக்கு ஒரு டைமண்ட் கிடைச்சிது. இந்த நியூஸ் அமெரிக்கா முழுவதும் பயங்கர வைரலானது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட 2 டைமண்ட் மைனிங் கம்பெனிஸ் ஜானுக்கு சொந்தமான 37 ஏக்கர் நிலத்தை வாங்கி மைனிங் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் கிடைக்கிற டைமண்ட்ஸோட மதிப்பை விட மைனிங் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கிற காரணத்தால அந்த 2 கம்பெனிஸ் 1952 ஒரு முடிவு எடுத்தாங்க. அது என்னன்னா, அந்த மைனிங் சைட்டை பொதுமக்களுக்காக திறந்தாங்க. அதாவது யாரா இருந்தாலும் இங்க வந்து அவங்களோட அதிர்ஷ்டத்தை சோதிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இங்க டைமண்ட்ஸ் கிடைச்சா அது உங்களுக்கு தான் சொந்தம். உலகத்தில் இருக்கும் டைமண்ட் மைன்ஸ்ல இந்த மாதிரி பொதுமக்களுக்காக திறக்கப்பட்ட ஒரே இடம் இது மட்டும்தான். இங்க 1906 இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 75,000க்கும் அதிகமான டைமண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இதுல எல்லாத்தையும் விட ரொம்ப பெருசு அங்கிள் சாம் டைமண்ட். 1924 மைனிங் கம்பெனியில் வேலை செய்கிற டபிள்யூ பாஷம் அப்படிங்கிற நபருக்கு இந்த இடத்துல ஒரு டைமண்ட் கிடைச்சிது. அதோட எடை 40 கேரட்ஸ், அதாவது 8 கிராம்ஸ். அமெரிக்காவில் இருக்கிற எல்லா டைமண்ட்ஸை விட இதுதான் மிகப்பெரிய டைமண்ட். இதோட வேல்யூ சுமார் 25 கோடி. நீங்க கூட உங்களோட அதிர்ஷ்டத்தை சோதிக்கணும்னா தாராளமா இந்த இடத்துக்கு போய் முயற்சி பண்ணி பாருங்க. ஏன்னா இங்க சராசரியா ஒரு நாளைக்கு 2 டைமண்ட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க.